இப்படி ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு 21st இருந்து ஒரு புது ஃபிலிம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப அதனால வந்து பார்த்துட்டு போற அந்த பழக்கம் இருக்கு. எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ படம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா. எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்க? அது இப்போ ஓடிட்டு தான் இருக்கு. குடும்ப ஃபிலிம் இல்லையா, ஃபேமிலி ஃபிலிம். அதனால நல்லா வரும்னு நான் நம்புறேன். அடுத்து என்ன படம் பண்றீங்க? அடுத்தது நெட்ஃபிளிக்ஸோட ஒரு சீரீஸ் தான். அது 21st ஆரம்பிக்கும். இல்ல தமிழ் சினிமால ரேரா தான் பார்க்க முடியுது. இல்லவே இல்ல. எனக்கு தமிழ் சினிமால தான் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. தமிழ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தக் லைஃப் நேத்து ட்ரெய்லர் லான்ச் ஆயிருக்கு. ஆமா. ரிசப்ஷன் தக் லைஃப் ட்ரெய்லர் பயங்கரமா ரிசப்ஷன் இருக்கு. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சி. ஹாலிவுட் லெவல்ல இருக்குறீங்க ட்ரெய்லர். மதுரை மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதுரை ஊர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமா பிடிக்கும். அம்மாவை பயங்கரமா பிடிக்கும். இங்க வர்றது ரொம்ப பிடிக்கும். இங்க வந்தா திருப்பி போறதுதான் கஷ்டம். ஆமா ஆமா ஆமா. நான் வெஜிடேரியன் தான். அதனால இப்போதைக்கு வெஜிடேரியன் தான். அதனால ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம். எஸ்பெஷலி மதுரை வரும்போது எல்லாம் டெம்பிளுக்கு தான் வர்றீங்கல்ல. அதனால இங்க இருந்து நான்வெஜ் இன்னும் சாப்பிடல. மதுரையில வெஜ் தான் சாப்பிட்டு இருக்கீங்க. இப்ப நிறைய ஹீரோங்க பாத்தீங்கன்னா லீட் ரோல் வச்சு மெயின் கேரக்டரே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபுல்லா இன்டர்வியூ ஆக்கிட்டீங்க நீங்க. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ரோல் வந்திருக்கா? இப்ப கீர்த்தி சுரேஷ் மேம்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க இப்ப லீட் ரோல் பண்ணி தனித்தனியா லீட் எடுத்து இது வரைக்கும் இல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எந்த மாதிரி கேரக்டர்? நல்ல படத்துல ஒர்க் பண்ணோம். சரி, ஓகே. தேங்க்யூ.